நீங்க ரொம்ப நாள் எதிர்பார்த்த கனவு இல்லத்தை வாங்க கோகோ டவுனுக்கு வாங்க. கிணத்து கடவுளே பாத்தீங்க அப்படின்னா முதல் டவுன்ஷிப் நம்ம கோகோ டவுன். 10 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப், ஐடி பார்க், ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல், பெட்ரோல் பங்க், 24/7 செக்யூரிட்டி சர்வீஸ், ரெயின் வாட்டர் டிரைனேஜ் பிளஸ் 2000+ ட்ரீ வந்து பாத்தீங்கன்னா நட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1.5 lakh லிட்டர்ஸ் பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் டேங்க், ஓப்பன் ஏர் ஆடிட்டோரியம், இண்டோர் ஜிம், சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா வந்து பாத்தீங்கன்னா 1 lakh ஸ்கொயர் ஃபீட்ல வந்து கட்டியிருக்காங்க. 60 feet தார் ரோட் ஃபெசிலிட்டி, அம்மன் டெம்பிள், பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ்மே பண்ணி கொடுக்குறாங்க. மெயின்டெனன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இத்தனை அம்யூனிட்டிஸ் இருக்கிறனால உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அதிகம் வாங்குவாங்களா அப்படின்னு நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு 250 ரூபாயில இருந்து தான் சார்ஜ் பண்றாங்க. கண்டிப்பா இந்த மாதிரி நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் உள்ள ஒரே இடம் நம்ம கோகோ டவுன்ஷிப் தாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க. யூடியூப்ல பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து கோகோ டவுன் அப்படின்னு சொன்னாங்க. அதுல வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சு. சரி நம்ம வந்து நேரடியா வந்து பாக்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம்னு சொல்லிட்டு நான் இங்க வந்திருக்கேன். பார்த்தா ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு இடத்த நான் பார்த்ததே இல்லை. கம்யூனிட்டிஸும் இருக்கு. சொல்லுங்க, நம்ம இடத்துக்கு சொல்லுங்க, எங்க அமைஞ்சிருக்கு. இந்த கோகோ டவுனுங்கிறது வந்து மொத்தம் வந்து 45 ஏக்கருங்க. பிரம்மாண்டமா டெவலப் பண்ணியிருக்கோம். மேடம் சொன்ன மாதிரி கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோட்ல கிணத்துக்கடவு பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு தான் வந்து நம்ம இந்த கோகோ டவுன் இருக்கு. ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெவலப்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்ச் பண்ணியிருக்கோம். கோட்டையோட வாயில் மாதிரி வந்து ஒரு பண்ணி அதை செக்யூரிட்டி கேபின் பண்ணி 24 hours செக்யூரிட்டி இருக்கு மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். சுற்றி காம்பவுண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கோம். க்ளோஸ்டு கம்யூனிட்டியாக பண்ணியிருக்கோம். ரோட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரோடு போடுவோம். 60 அடி ரோடு. 60 அடி ரோடு பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ஸோ 60 அடி ரோடு, 40 அடி ரோடு, 30 ரோடு பெரிய பெரிய ரோடில் போட்டிருக்கோம். 1.5 லட்சம் லிட்டர்ல இருந்து மேல்நிலை தண்ணீர் தொட்டி கட்டி எல்லா சைட்டுக்குமே வாட்டர் பைப் லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். எல்லா சைட்டுக்கும் 910 சைட் இருக்கு. 910 சைட்டுக்கும் வாட்டர் பைப் லைன் கனெக்ஷன் இருக்கு. இது மழை தண்ணி போறதுக்காக ரெயின் வாட்டர் ட்ரைனேஜ் பண்ணிருக்கோம். ஸோ மழை பெஞ்சாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட நிற்காது. கம்ப்ளீட்டா எல்லாமே வெளில போயிடும். பார்க் வந்து பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பிளே பார்க்கு. அது மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் குழந்தைங்க விளையாடுற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே போட்டு நம்ம பார்க் பண்ணியிருக்கோம். அதை சுற்றி வயசானவங்களுக்கு வாக்கிங் அண்ட் ஜாக்கிங் ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். அடல்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டோர் ஜிம் பண்ணியிருக்கோம். ஆமாங்க, இங்கே பாருங்க டர்ஃப் பண்ணியிருக்கோம். இமீடியட்டா இப்பயே கூட விளையாடலாம். அந்த மாதிரி விளையாடுற கண்டிஷன்ல இருக்குங்க. சார் சொல்லுங்க, எவ்வளவு பட்ஜெட்னு சொல்லுங்க. அதுதான் கேட்பாங்க. இருக்கு, நான் முடிச்சு கண்டிப்பா சொல்லுவோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 பேர் வரைக்கும் உட்கார மாதிரி ஒரு ஓப்பன் ஆடிட்டோரியம் பண்ணியிருக்கோம். ஆமாங்க, எங்கேயுமே பண்ணதில்லை. நம்மளோட லேஅவுட்ல பிரம்மாண்டமா பண்ணிட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே சூப்பரா பண்ணியிருக்கோம். எங்கேயுமே பார்த்தது 1000 பேர் உட்கார மாதிரி ஆடிட்டோரியம். ஏன்னா காமனா இங்க நிறைய வீடுகள் வர்றப்ப அப்புறம் பொங்கல் விழா நடத்துவாங்க, குடியரசு நடத்துவாங்க, சில்ட்ரன்ஸ் ஃபங்க்ஷன் நடத்துவாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஐபிஎல் சீசன்லாம் வந்து ஸ்கிரீன் வச்சு மேட்சே வந்து ஜாலியா பண்ணலாம் இல்லையா? எல்லாமே செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் போல. கேலரி எல்லாமே இருக்கு. அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோயில், இங்க ரொம்ப பழமையான கோயில் இருக்கா? அது பண்ணி வந்து பழமையான கோவில். நீங்க இப்ப புதுசா கட்டினது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அதுவே இல்லையா? சுயம்புவான கோயில். அதை வந்து நம்ம வந்து ரெனோவேட் பண்ணி இங்க வந்து யூஸ் பண்ற மாதிரி வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இவ்வளோ அம்யூனிட்டிஸ் நம்ம இதுல டெவலப் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். ஷட்டிலுக்காருக்கு, வாலிபால், அந்த கிரவுண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். மியாவாக்கி ஃபாரஸ்ட் பண்ணுறோம். அதாவது சின்ன ஏரியால நிறைய மரம் நெருக்கமா வச்சு சின்ன ஒரு காடு உருவாக்குற மாதிரி மியாவாக்கி ஃபாரஸ்ட் அது டெவலப் பண்ணியிருக்கோம். மரம் மட்டும் ஒரு 2000 மரம் நட்டுருக்கும்ல. ஆமா, எல்லாமே நல்லா. காத்து பாத்தீங்க அப்படின்னா எங்க வீடியோல கொஞ்சம் சவுண்ட்ல காத்து இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவ்வளோ காத்து வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. சொல்லுங்க, நம்மளோட லேஅவுட்ல எத்தனை வீடுகள் இருக்கு, எவ்வளவு புக்கா இருக்கு, பிளாட்டா வாங்கணுமா இல்ல வந்து வில்லாவா வாங்கணுமா இல்ல மனைகள் வாங்கிக்கலாமா இல்ல வந்து பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் வந்து வாங்கலாமா, இவ்வளவு அம்யூனிட்டிஸ் இருக்கு, பிரைஸ் ஜாஸ்தியா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. எப்போ வரும் அதெல்லாம் சொல்லிருக்கேன். கண்டிப்பா சொல்லிடுறேங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா டிடிசி பேப்பரும் சீட்டுங்கிறதுனால 1.5 சென்ட் இடத்துல இருந்து 10 சென்ட் இடம் வரைக்கும் இருக்கு. ஸோ 1.5 சென்ட், 2.25 சென்ட், 2.25 சென்ட், 3 சென்ட்னு நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு இடம் எடுத்துக்கலாம். இடம் மட்டும் வாங்கணும்னா 1 சென்ட் வெறும் 5,85,000 கிட்ட கொடுத்துருக்கோம். ஸோ இவ்வளவு அம்யூனிட்டிஸோட இருக்கிற லேஅவுட்ல வந்து 1 சென்ட் வெறும் 5,85,000 தான். இடம் மட்டும் வாங்குறதுக்கு 75% வரைக்கும் பேங்க் லோன் பண்ணி கொடுக்குறோம். ஒரு இஎம்ஐ ஒரு 8,000 ரூபாயில இருந்தே நம்ம இஎம்ஐ கட்டுற மாதிரியான பேங்க் லோன் நம்ம பண்ணி கொடுக்குறோம்.
ஒரு 2-3 லட்சம் ரூபா இருந்தா போதும். ஆமாம் வீடுங்கிற ஆமாங்க. ஸோ வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 BHK வீடு பண்ணுறோம் அப்படின்னா இடத்தோட காசு, வீடு கட்டக்கூடிய காசு, ரெஜிஸ்ட்ரேஷன், பிளானபிள், இபி கனெக்ஷன், வாட்டர் கனெக்ஷன், வீட்டு வரி எல்லாமே சேர்ந்து வெறும் 19 லட்ச ரூபாய் கட்டலாம். ஒரு எல்லாமே சேர்ந்து 2 BHK பண்றோம்னா ஒரு 30 லட்ச ரூபாயில கட்டலாம். 3 BHK ஒரு 43 லட்சம், 4 BHK 48 லட்சம். உங்களுக்கு என்ன பட்ஜெட் என்ன ரெக்யர்மெண்ட் இருக்கிறது ஒருத்தங்க பண்ணலாம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு இடம் கொஞ்சம் பெருசா இருக்கட்டும், வீடு கொஞ்சம் சின்னதாக இருக்கனாலும் கார்டன்லாம் வச்சுக்கலாம் அப்படிதான் எதிர்பார்ப்பாங்க. ஒரு சிலர் இடம் சின்னதாக இருந்தாலும் வீடு நல்லா டியூப்ளெக்ஸாக வச்சு எலிவேஷன்லாம் சூப்பராக வேணும், இப்போ பெரிய வீடாக கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. ஸோ எப்படி வேணாலும் இது இங்கே நம்ம கட்டிக்கலாம். 1.5 சென்ட் இருக்கு, 2.25 சென்ட், 2.25 சென்ட், 3 சென்ட், 5 சென்ட், 10 சென்ட் வரைக்கும் இருக்கு. வடக்கு கிழக்கு கிழக்கு தெற்கு மேற்கு எல்லா சைட்டும் இருக்கு. நிறைய சைடு புக்கா இருக்கு. இன்னும் அவைலபிள் இருக்கு. இன்னும் நிறைய இருக்கு. எவ்வளவு இருக்கும் சார்? மொத்தம் 910 சைட், ஆல்மோஸ்ட் ஒரு 600 சைட் வரைக்கும் புக்கா இருக்கு. இன்னும் 300 சைட் மேல இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரால்ல போயிட்டு நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இதுல எல்லா டீடைலும் கொடுத்துருப்போம். இன்னும் உங்களுக்கு டீடைலா தேவைப்படுது அப்படின்னா நீங்க வந்து கொடுக்கலாம் சார். நிறைய பேர் வந்து salary பர்சன்ஸ் இருப்பாங்க. இது கண்டிப்பா வந்து பேங்க்ல எப்படி சார் லோன்லாம் வந்து அப்ரூவ் பண்ணி கொடுப்பீங்க? இப்போ வந்து salary வந்து கிரெடிட் ஆகிறவங்க இருப்பாங்க, கேஷ் salary வாங்க இருப்பாங்க. பிசினஸ் பண்றவங்கள வந்து ஐடி ஃபைல் பண்ணவங்க இருப்பாங்க, ஐடி ஃபைல் பண்ணாம இருக்கிறவங்களும் இருப்பாங்க. யாரா இருந்தாலும் இங்க லோன் பண்ணிக்கலாம். பட் ஒரே விஷயம், அவங்களுக்கு எவ்வளவு இஎம்ஐ கட்ட முடியுமோ அந்த கெப்பாசிட்டி பத்தி நம்ம லோன் பண்ணிக்கலாம். உங்களோட கனவு இல்லம் வந்து ஒரு 19 lakhsல வந்து ரெடி ஆயிரும். அதுவும் இந்த மாதிரி பேசிக் ரெடி ஆயிரும். எல்லாமே இருக்கு. இங்க வந்து தார் ரோடு வசதியில இருந்து எல்லாமே இருக்கு. பார்க் இருக்கு, ஸ்விம் இருக்கு, கோயில் இருக்கு, இந்த மாதிரி விளையாடுறதுக்கு பிளேஸ் இருக்கு. உங்க வீட்டுல சின்னவங்கல இருந்து பெரியவங்க யாரு பொழுதுபோக்குறதுக்கு எல்லா அம்யூனிட்டிஸுமே இங்க இருக்கு. அப்புறம் சொல்லுங்க சார், வேற வீடு வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட இஷ்டத்துக்கு எனக்கு இந்த மாதிரி ஹால் வேணும் அந்த மாதிரி பண்ணா அந்த மாதிரி பண்ணி கொடுப்பீங்க? 100% வந்து உங்க டேஸ்ட் தான் பண்ண போறோம். நான் கனவுல வால் கிச்சன் எல்லாமே வந்து உங்க டேஸ்ட் வந்து எலிவேஷன், பெயிண்டிங், கலர், டைல்ஸ் எல்லாமே உங்க டேஸ்ட் தான் வந்து நீங்க தான் செலக்ட் பண்ண போறீங்க. புக் பண்ணி எத்தனை நாளா நம்ம வீடு கேட்டாலும் ரெடி பண்ணி கொடுத்து அப்படிங்கிறத 5 ல இருந்து 6 மாசத்துல வீடு கட்டி கொடுத்துருவோம். டியூப்ளெக்ஸா கட்டுறோம்னா 8 ல இருந்து 9 மாசத்துல வீடு கட்டி கொடுத்துருவோம். லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. எல்லாத்துக்குமே வந்து 3 lakhs தான்ங்களா? ஒரு பெட்ரூம் 2 பெட்ரூம் இல்ல இதை பொறுத்து கம்மியாகும் ஜாஸ்தியாகும். எவ்வளவு சென்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிற இடம் இருக்கும், எவ்வளவு வீடு கட்டுறோம் பொறுத்து ஒரு சிலர் கம்மியாகவும் தேவைப்படும், ஒரு சிலருக்கு ஜாஸ்தி தேவைப்படும். பொண்ணுல போட்ட காசும் மண்ணுல போட்ட காசும் வீணாகாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பொண்ணை விட வந்து மண்ணுல போட்ட காசு வந்து பயங்கரமா பூம் ஆயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா அதனால நீங்க வந்து பொண்ணு வாங்குறீங்களோ இல்லையா, இது வந்து வெறும் மண்ணு கிடையாதுங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய டவுன்ஷிப்ல தான் நீங்க இடம் வாங்க போறீங்க. கண்டிப்பா சார். இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இவ்ளோ அம்யூனிட்டிஸ், இவ்ளோ வந்து ஒரு கிராண்டா ஏதோ ஒரு பேலஸ்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு இந்த இடம். அந்த அளவு சூப்பரா இருக்கு. இதெல்லாம் பார்த்தா நம்ம வந்து இங்க வீடு கட்டினா ஒரு 60 லட்சம் to 70 லட்சம் இருக்கும்னு நான் நினைச்சேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க 19 lakhs தான் சொல்றீங்க. அதுவும் இடத்தோட வீடு நீங்க கட்டித்தரதே 19 lakhs தான் சொல்றீங்க. எப்படிங்க இது கிணத்து கடவுல இருந்து ரொம்ப அவுட்டரா இருக்குமோ அப்படிங்கிற ஃபீல் எனக்குள்ள என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வரும். அதுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பா நான் சொல்றேன். நான் எக்ஸாக்டா நம்ம அந்த கொக்கோ டவுன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோட்ல கிணத்துக்கடவு பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு மெயின் ரோடு வந்து வெறும் 2.5 கிலோமீட்டர் தான். 2.5 கிலோமீட்டருக்குள்ள 2.2 கிலோமீட்டர் ஆக்சுவலா கரெக்டா சொல்லணும்னா 2.5 கிலோமீட்டருக்குள்ள நம்ம அந்த கொக்கோ டவுன் இருக்கு. ஸோ ஒரு வீடு கட்டி குடி வர்றதுன்னா மெயினா என்ன எதிர்பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டி இருக்கா, பக்கத்துல டக்குன்னு போயிட்டு வர முடியுமா, ஸ்கூல் பக்கத்துல இருக்கா, ஹாஸ்பிட்டல் அவசரத்துக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் பக்கத்துல இருக்கா, காலேஜ் பசங்க போறதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, ஒரு வேலை வாய்ப்பு இந்த ஏரியால எவ்வளவு இருக்கு. ஸோ இதுதான் மெயினா வந்து பார்ப்பாங்க. ஸோ இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா 5 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 24 hours பஸ் இருக்கு. கிணத்துக்கடை பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. சரிங்க. ஸ்கூல்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிணத்துக்கடை மெயின் ரோட்லயும் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு. நம்ம லேஅவுட்டுக்கு பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நொய்யல் பப்ளிக் ஸ்கூல் இருக்கு. ஸ்கூல் வரைக்கும் நம்ம பக்கத்துலயே இருக்கு. ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டீங்கன்னா சின்ன கிளினிக்ல இருந்து பெரிய வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் இருக்கு. சின்ன கிளினிக் ஹாஸ்பிட்டல்லாம் வந்து கிணத்துக்கடவுல 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. 10 நிமிஷம் போனோம்னா கற்பகம் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் 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 இருக்கு. 10
காலேஜும் இருக்கு. காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட காலேஜ் இருக்கு. இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து எல்லா காலேஜ் தான் வந்து ரொம்ப இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எங்க ஊட்டிக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த அளவு சூப்பரா இருக்குங்க. அப்படியே மழை வந்துட்டு இருக்கு. சாரல் வந்து பாத்தீங்கன்னா செம சூப்பரா இருக்கு. சார் இன்னொரு வாட்டி சொல்லிருங்க, அம்யூனிட்டிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாரல் வந்துட்டு இருந்தனால ரொம்ப இதாயிடுச்சு. இப்போ நீங்க சொல்லுங்க என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்கு. ஜென்ரலா ஒரு வீடு கட்டி குடி வரணும்னு பாக்குறப்ப என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டி எப்படி இருக்கு, போக்குவரத்துக்கு வந்து எவ்வளவு பக்கமா இருக்குன்னு பார்ப்பாங்க. அப்புறம் ஸ்கூலு, பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்கு பக்கத்துல இருக்கா தூரத்துல இருக்கா பார்ப்பாங்க. அப்புறம் காலேஜ் போறதுக்கு வந்து எவ்வளவு நேரத்துல போக முடியும், வேலை வாய்ப்புகள்லாம் சுத்தி எப்படி இருக்கு, ஹாஸ்பிட்டல் மெயினா வயசானவங்க இருப்பாங்க, குழந்தைங்களா இருப்பாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, என்ன மாதிரி இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து பெர்ஃபெக்டா இருக்குங்க நம்ம கோட்டவுனுக்கு. இங்க பாருங்க, இங்க இருந்து 2 கிலோமீட்டர்ல, அதாவது 5 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 24 hours பஸ் இருக்கு. பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா கிணத்துக்கடை வெளியே வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, பிரைவேட் ஸ்கூல் இருக்கு. நம்ம லேஅவுட்டுக்கு பின்னாடி நொய்யல் பப்ளிக் ஸ்கூல் இருக்கு. ஹாஸ்பிட்டல் எடுத்தீங்கன்னா சின்ன கிளினிக்ல இருந்து பெரிய ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் இருக்கு. இங்க இருந்து 10 நிமிஷம் போனோம்னா வந்து கற்பகம் காலேஜோட மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் இருக்கு, கற்பகம் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அப்புறம் காலேஜஸ்ன்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே கோயம்புத்தூர் வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் ஹப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயும் கோயம்புத்தூரோட சவுத்து மலமுச்சம்பட்டி, ஈச்சனாரி, மதுக்கரை, குனியமுத்தூர், இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒத்தக்கால் மண்டபம், கிணத்துக்கடவு எல்லாமே நிறைய காலேஜஸ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா வந்து நம்ம லேஅவுட்டுக்குள்ள நடந்து போற தூரத்துல வந்து அக்ஷயா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, காலேஜ் இருக்கு, பசங்க படிக்கிறாங்கன்னா பக்கத்துல படிக்க வச்சுக்கலாம். அப்புறம் விஎஸ்பி காலேஜ் இருக்கு. தள்ளி போனோம்னா வந்து கற்பகம் யூனிவர்சிட்டி இருக்கு, ஹிந்துஸ்தான் காலேஜ் இருக்கு, கிரைஸ்தகிங் காலேஜ் இருக்கு, அப்புறம் எஸ்என்எம்பி காலேஜ். இப்ப ஏகப்பட்ட காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா காலேஜும் சொல்லியாச்சு. ஆமா, நிறைய காலேஜ் இது விட இன்னும் நிறைய காலேஜஸ் இருக்கு. அப்புறம் வேலை வாய்ப்புகள்னு பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங் வந்து பாத்தீங்கன்னா செட்டிப்பாளையம், பால்முச்சம்பட்டி, குடிமுதல், மதுக்கரை, கிணத்துக்கடவு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 கம்பெனிஸ்க்கு மேல இருக்கு. 500 கம்பெனிஸ் மேல இருக்கு. சின்ன கம்பெனில இருந்து பெரிய கம்பெனிஸ் வரைக்கும் இருக்கு. எல்லா கம்பெனி, ஜெர்மன் கம்பெனி, பிரெஞ்சு கம்பெனி வரைக்கும் இங்க பக்கத்துல இருக்கு. ஐடி கம்பெனி எடுத்தீங்கன்னா இங்க வந்து 15 நிமிஷத்துல ரத்னம் ஐடி பார்க் இருக்கு. அப்புறம் வந்து கோயம்புத்தூர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடி பார்க் எல்என்டி இன்ஃபோடெக் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க இங்கதான். ஆமா, இங்க ஒரு 15 minutes தான். ஸோ அதனால வந்து வீடு கட்டினா இம்மீடியட்டா குடி வரலாம். அது ஒரு பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ் பாயிண்ட். இதனாலதான் வந்து ஒரு 45 வீடு போறோம் இது வரைக்கும் பூஜை போட்டிருக்காங்க, முன்னாடி போட்டாங்க. சரிங்க சார், சரிங்க சார். இன்னும் நிறைய இருக்கு. நீங்களும் வந்து கண்டிப்பா சார் இவ்வளவு பெரிய பார்க்கா நான் சொன்னேன் இல்லைங்களா, 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களா இருக்கு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டு பார்க் பண்ணிருக்கோம். சுத்தி வாக்கிங் அண்ட் ஜாகிங் ட்ராக் பண்ணிருக்கோம். பாத்தீங்கன்னா பெரியவங்க எல்லாம் போனா அவங்களுக்கு வாக்கிங் ஜாகிங் பண்ணிக்கலாம். ஆமா, இது ஒரு பெரிய ஆடிட்டோரியம் இல்லையா? பெருசா இருக்கு. ஒரு பெரிய ஃபங்க்ஷன்னா கூட வைக்கலாம் இல்லையா? வேற வரைக்கும் இதுல உட்காரலாம். ஓபன் ஆடிட்டோரியம் கொஞ்சம் ஆயிட்டு இருக்கு இல்லையா? ஆமாங்க, டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க சார். சார் இவ்வளோ இது இருக்கு இல்லையா, நிறைய மக்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ஒரு கேள்வி இருக்கும். இப்போ வந்து இவ்வளோ அமெனிட்டிஸ் இருக்கிறதுனால நிறைய மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வாங்குவாங்களா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பா நீங்க ஃபர்ஸ்டே கேட்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆக்சுவலா எல்லாம் நினைச்சுக்கிறாங்கன்னா இவ்வளவு டெவலப் பண்றதுனால மெயின்டெனன்ஸ் இதே 2000 3000 வந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு. அப்படி இங்க வந்து வராம இருக்கிறதுக்காக நிறைய அதை வந்து அதுக்கு தகுந்த மாதிரியான ஏற்பாடுலாம் பண்ணிருக்கோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இண்டோர் ஜிம்முக்கு வந்து சோலார் பண்ணிட்டோம். அப்ப கரண்ட் பில் வராது. அதே மாதிரி வந்து டர்ஃப்க்கு சோலார் பண்ணிட்டோம், ஆர்ஜுக்கு சோலார் பண்ணிட்டோம். இதுல மெயின்டெனன்ஸ் வரும். எது வரும்னு பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி இருக்காங்கன்னா அவங்களோட சேலரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷேர் பண்ணி கொடுக்க மாதிரி இருக்கும். இங்க குடி இருக்கிறவங்களாம் அதே மாதிரி ஹவுஸ் கீப்பிங், இந்த புல்லுலாம் மலைஞ்சா வெட்டி விடுறதுக்காக, பார்க்கெல்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்றதுக்காக பண்ற மாதிரி இருக்கும். ஒரு 300 400 வீடு இதுல பிளான் பண்றோம். ஒரு 200 250 ரூபா வரும். அவ்வளவுதானா? பரவாயில்ல. ஏன்னா இது வந்து இந்த டவுட் எனக்கு இருந்துச்சு, அதனால உங்களுக்காக தான் நான் வந்து இந்த கேள்வியை கேட்டேன். பாருங்க 250, அதுல இருந்து தான் உங்களுக்கு மினிமம் வந்து 250 தான் உங்களுக்கு வந்து அவ்வளவுதான் வரும். அதனால நீங்க பயப்படாம இங்க வந்து வாங்கலாம். ஒரு பட்ஜெட்டா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப ஏத்த இது. மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் இவ்வளோ ஒரு லக்ஸுரியஸா வாழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இங்க வந்து புக் பண்ணிக்கோங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து இப்போ வயசானவங்க அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப வந்து வீட்டில் நிறைய பேருக்குலாம் கோயிலுக்கு அங்கெல்லாம் போக முடியாது. நம்ம லேஅவுட்லேயே கோயில் இருக்கிறனால மனசும் நிம்மதியாக இருக்கும், உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த கோயிலும் வந்து இங்கேயே இருக்கு, இங்கேயே நீங்கள் வந்து சாமி கும்பிட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வச்ச கோவில் கிடையாது. இது இந்த கோயில் வந்து ஒரு 100 வருஷத்துக்கு பழமையா ஒரு கோயில், சின்ன கோயில் இருந்துச்சு. சரிங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ரெனோவேட் பண்ணி இப்போ அடுத்த வாரம் கும்பாபிஷேகம் பண்றோம். ஸோ இங்க இருக்கிற மக்கள் யூஸ் பண்றதுக்காக தானா அமைஞ்சிருச்சு இல்லையா? கோவிலும் இங்க இருக்கிறனால நம்ம வந்து பெரியவங்க வந்து சின்னவங்க வரைக்கும் மனசுக்கும் ரொம்ப நிம்மதியா இருக்கும். இந்த கோயிலுக்கு வந்து நம்ம லேஅவுட்ல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி ஜாலியா வாழலாம். கண்டிப்பா வந்து இந்த சைட்டை நீங்க புக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சைட் கிடைக்காது, கண்டிப்பா நீங்க புக் பண்ணுங்க. இந்த டவுட்னாலும் ஸ்க்ரால்ல போயிட்டு நம்பரை கான்டாக்ட்
ரோடு தெரியுது. இப்ப இந்த வெஹிக்கிள் வந்து வெஹிக்கிள்ங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வில்லாஸ் எல்லாத்தையும் சுத்தி பாக்கறதுக்கு, இந்த இடத்த சுத்தி பாக்கறதுக்கு வந்து இதுல நீங்க போகலாம். ஆமா. உங்களுக்கு எந்த பிளாட் வேணும் அப்படிங்கறத வந்து நீங்க அப்படியே வந்து பாத்துட்டே புக் பண்ணிக்கலாம் இல்லையா? இது பெரிய பெரிய பிளேஸ்னால நம்ம நடந்து போக முடியாது. நடந்து போறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கிறதுக்காக அந்த வண்டி வச்சிருக்கோம். கண்டிப்பாங்க சார். பாருங்க, இது எல்லாமே உங்களுக்கு சுத்தி முத்தி இருக்கிறது எல்லாமே எத்தனை இது எவ்வளவு பரப்பளவு இருக்குங்க? 38 ஏக்கருங்க. இப்ப பேஸ் டெவலப் பண்ணிருக்கோம். மொத்தம் 45 ஏக்கர். அது வந்து 38 ஏக்கர் இப்ப டெவலப் பண்ணிருக்கோங்க. சரிங்க சார், சரிங்க சார். சீக்கிரம் உங்க கனவு இல்லத்தை புக் பண்ணிக்கோங்க. வீடியோ முடிச்சுக்கிறேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான vlogல மீட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சார்.